அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது விறகு அடுப்பில் செய்யக்கூடிய இந்த கேக் ரெசிபி தான். நான் அதோடைய மசாலா டீயும் ரெடி பண்ணிக்கிறேன். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேக் செய்கிறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டோ எலக்ட்ரிக் அவன் எதுவும் இல்லை. எனக்கிட்ட உள்ளத்தை கொண்டு தான் நான் இந்த கேக் செஞ்சுருக்கிறேன். என்னென்னா இந்த விறகு அடுப்பில் செஞ்சுக்கிறேன். இந்த விறகு அடுப்பில் செஞ்சுன்னு செல்கிறதுக்கு எனக்கு எந்த வித தயக்கமும் இல்லை. ஏன்னா எங்கள்கிட்ட உள்ளது தானே நாங்கள் செல்லணும். அதுபோல் தான் இந்த விறகு அடுப்பில் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கும் இதை போல் செஞ்சு கொள்ளணும் அவன் இல்லாதவங்க. விறகு அடுப்பில் நீங்கள் எதில் அவன் கேக் பண்ண போகிறீங்களோ, நான் இது ரைஸ் குக்கர் பழைய சட்டி உண்டு. அதில் கீழே மணல் போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதை எப்படி மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஹீட் ஆகும் வரைக்கும். அது சூடாகின பிறகு நாங்கள் அதில் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். வாங்க இந்த கேக் பேட்டரை ரெடி பண்ணுவோம். இதுக்கு கேக் ட்ரே ஒன்று எடுத்துக்கணும். உங்களுக்கு கேக் ட்ரே இல்லைண்டா உங்களுக்கு இந்த சில்வர் பவுல் எடுத்துக்கொள்ளலாம். இதில் இன்னும் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஆயில்னா தேங்காய் எண்ணெய் இல்லை, இந்த வாசனையும் இல்லாத ஆயில் தான் எடுத்துக்கொள்ளணும். அடுத்து இன்னும் அப்ளை பண்ண போகிறோம். இல்லை உங்களுக்கு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்க இதுக்கு மாவு கொஞ்சம் போட்டு மாவு டஸ்ட் பண்ணி மாவு எடுத்துடணும் வெளிக்கு. ஆயில் பேப்பர் இப்படி போட்ட பிறகு நீங்கள் அந்த மேல் பகுதிக்கு நீங்கள் அந்த பட்டர் ஷீட்டை போட்டுண்டா உங்களுக்கு லேஸாக அந்த கேக் பேக் பண்ணின போகிறோம் வெளியில் எடுத்துக்கொள்ளணும். இந்த கேக் பெட்டர் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மிக்ஸி ஜார் தான் எடுத்துட்டேன். இந்த மிக்ஸி ஜாரில் முட்டை 3 நாள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்தால் 2 ஹவருக்கு முதவே வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் முட்டை. இதோடைய நான் சுகர் தான் சேர்த்துட்டேன், ப்ரௌன் சுகர். அதோட வெனிலா ஒரு 1/4 டீஸ்பூன். அதோட ஆயில், எந்த வாசனையும் இல்லாத ஆயில். நான் கடையில் வாங்கினது ஃபார்ம் ஆயில் தான் சேர்த்துட்டேன். 1/4 கப் அளவு சேர்த்துட்டேன். இதோட அளவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து அதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாகும், அந்த நல்லா பெர்ஃபெக்டாகவும் அந்த கேக் வந்துடுச்சு. இப்போ நான் அடித்து எடுத்துக்க போகிறேன். அடித்தெடுத்த பிறகு இன்னொரு பவுலில் ஒரு வடி வச்சு நான் கோதுமை மாவு தான் எடுத்துனேன். 1 கப் அளவு கோதுமை மாவு. அதோட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாவை சளிச்சு எடுத்துக்கணும். எந்தவித கட்டியும் இல்லாமல் மாவை சளித்து எடுத்துக்கணும். மாவை சளிச்சு எடுத்த பிறகு இதில் கட்டியில் இருந்தால் இதில் எடுத்துக்கணும். எடுத்த பிறகு நாங்கள் இப்போ அடித்து வச்சுருந்த முட்டை கலவையும் இதோடு சேர்த்துட வேண்டியணும். அதுக்கு முதல்ல இதில் இந்த மாவு கொஞ்சம் எடுத்து நான் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் இதோட கலந்து வச்சுருந்தேன். இப்படி மாவோட கலந்து வச்சுட்டா தான் நாங்கள் அந்த கேக் பேட்டரில் போட சொல்ல அந்த கீழே போகாமைக்கு இருக்கும். உங்களுக்கு இதில் வேண்டிய கலர் சேர்த்துக்கொள்ளையிலும். என்கிட்ட கிரீன் எல்லோ கலர் தான் இருந்துச்சு, அதை நான் சேர்த்துட்டேன். எப்படி சேர்த்த போகிற ஒரு விஸ்க்கு இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ஸ்பூன் இருந்து அதால் எப்படி கலந்துட்டு கேளும். இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த இனிப்பு நல்லா இருக்கும். இப்போ இந்த மிக்சியில் உள்ளத்தையும் நான் ஒரு பச்சை மிளகாய் எப்படி எடுத்து போட்டுட்டேன். போட்ட பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும் மாவை. இதுக்கு கொஞ்சம் ஸ்டிக் ஆகிக்குது, அதால் நான் இன்னும் கொஞ்சம் மில்க் சேர்த்துனேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் சேர்த்துனேன். அப்போ தான் அந்த பேட்டர் நல்லா இருக்கும், கேக் பதத்துக்கு மாதிரி வரும். இப்போ இதோட அந்த டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்து நல்லா மாவை கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு கேக் பேட்டர் மாவு இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் கேக் ட்ரேக்கு மாற்றிக்க போகிறேன். இப்படி ஓரமெல்லாம் இப்படி எடுத்துட்ட பிறகு இதை கேக் ட்ரேக்கு மாற்றிட வேண்டியது தான். இது எல்லோ கலர் வாரது இந்த பேட்டர் இந்த நாட்டு முட்டைன்றதால தான். உங்களுக்கு கடையில் வாங்குகிற முட்டை பாவிச்சு இந்த கலர் வராதுன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் இந்த ட்ரேக்கு போட்ட பிறகு இதை கொஞ்சம் டப் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு டூத் பீக்கு சரி எது சரியால் நீங்கள் எப்படி கீரல் மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் அந்த அதனுடைய பபிள்ஸ் எல்லாம் வெளியாகிடும். அப்போ தான் கேக் பேக் பண்ணி வரச்சு நல்லா போகட்டாக வரும். இப்போ எங்களோட அவன் ஒரு 10 நிமிஷம் மட்டும் சூடாகிட்டுது. அவன்ல இந்த விறகு அடுப்புல அவன். உங்களுக்கு விறகு அடுப்பில் எப்படி பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது அவனில் செய்கிறதா 150 வாயில் ஒரு 40 நிமிஷம் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது ஹீட் ஆகிக்குது. இப்போ இதில் நான் ஒரு 25 நிமிஷத்தில் மட்டும் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு டூத் பிக்கால் எப்படி குத்தி பார்க்க வேண்டிய அந்த கையில் ஒட்டாமல், அந்த கையில் இல்லை அந்த டூத் பிக்கில் ஒட்டாமல் இருந்தால் கேக் பேக் ஆகிட்டுது. இப்போ இதை வெளியில் எடுத்து ஆற வச்சிடணும். இது ஆறும் வரைக்கும் உங்களுக்கு மசாலா டீயும் ரெடி பண்ணிக்கொள்ளணும். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள்.
இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுட்டு நான் ஆறுறதுக்கு 6 வரைக்கும் நான் அந்த மசாலா டீயை தான் ரெடி பண்ண போகிறேன். மசாலா டீன்னு சொன்னால் பெரிய ஒரு இது ஒன்றும் இல்லை. மசாலாக்கள் கொஞ்சம் போட்டு இடித்து அதில் டீயை ஊற்றுறது தான். இதுலேருந்து பட்டர் ஷீட்டை நான் இப்போ ரிமூவ் பண்ணினேன். இப்படி இருக்குது, நல்ல பெர்ஃபெக்டாக நல்ல டெக்ஸ்சரோடு அந்த கேக் வந்துருந்துச்சு. நீங்களும் உங்களோட வீட்டில் குட்டீஸ்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு முறை சாப்பிட்டா இன்னும் முறை கேட்டு சாப்பிடுவாங்க. அப்படி டேஸ்ட்டும் கூட. நீங்கள் கடையில் அதிக அளவு காசு கொடுத்து கேக் வாங்குறத விட உங்களுக்கு வீட்டில் குறைஞ்ச பொருட்களை கொண்டு பிள்ளைகளுக்கு விரும்பினதை செஞ்சு கொடுக்கலாம். நாங்கள் இதுக்கு போட்டது ஒரு கப் 3 முட்டை அந்த அப்படித்தானே, கொஞ்சம் பொருட்கள் தான் போட்டோம். ஆனால் இது அளவு பாருங்க, பெரிய அளவில் வந்துச்சு. இப்போ இந்த மசாலா டீ பண்ணுறதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும். இப்போ மசாலா வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட இஞ்சி, கிராம்பு ஒன்று, ஏலக்காய் ஒன்று, பட்டை சின்னத்துணும், இஞ்சி சின்னத்துணும் போட்டு நல்லா இன்னப்படி இடித்து எடுத்துக்கணும். இப்போ நான் இந்த மில்க் பவுடர் போட்டு தான் இந்த டீ ஊற்ற போகிறேன். இப்படி மில்க் போட்டு ஊற்றுவங்க வந்து இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கணும். தண்ணி அப்படி பாயில் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு ஜக்கில் வந்து இந்த இடிச்சத்தெல்லாம் போட்டு அதோடைய வந்து இன்னொரு ஜக்குக்கு வந்து மில்க் பவுடர் சீனி போட்டுட்டேன். எனக்கு இந்த டீ ஊற்ற 2 ஜக் வேணும், அதனால் வேறு வேறையாக போட்டுட்டேன். இப்போ நாங்கள் அந்த மசாலாக்கள் இடித்து போட்டு அந்த ஜக்குக்கிட்ட நான் இப்போ தேயிலை போட்டு அந்த தேநீர் ஊற்றிக்க போகிறேன். தண்ணி கொதித்த போது இப்படி ஒரு வடியில் தேயிலை போட்டு இப்படி ஊற்றினேன். இப்போ இதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு பவுலில் மாதிரி கொதிக்க வச்சு மறுபடியும் செஞ்சுக்கலாம். டீண்டா மில்கை கலந்து நான் ஊற்றுற மசாலா டீ நான் இப்படி தான் ஊற்றினேன். அதைத்தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே வடியை ஊற வச்சுட்டு நல்லா அந்த தேயிலையில் உள்ள சாயங்கள் இறங்கும் அளவுக்கு இப்போ 2 ஜக்கையும் இன்னப்படி டீயை ஊற்றிட வேண்டியதான். இப்போ இந்த டீயை ஊற்றினா இந்த வித கட்டியும் நிற்காது. இன்னப்படி ஊற்றி பாருங்கள் ஒரு முறை. சரி, நீங்கள் கரண்டிகளால் அடிச்செடுக்கிறத விட இன்னப்படி தூக்கி இன்னப்படி ஊற்றினா இந்த வித கட்டியும் இல்லாமல் உங்களுக்கு மசாலா டீயை ரெடி பண்ணிடணும். இப்போ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கணும். இந்த டீயை ஒரு வடியால் வடித்து எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நான் கேக்கை வந்து கட் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. நீங்கள் இந்த கேக் பேக் பண்ணுற டைமுக்கு கொஞ்சம் மேலுக்காலையும் அந்த டூட்டி ஃப்ரூட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை நான் காட்டல போல் வீடியோவில். இப்படி ஓரமெல்லாம் கட் பண்ணி நல்ல ஷேப்பும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்ஷால்லாம் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உண்மையில நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.